ஹாய் ஆல், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேழ்வரகு கம்பு மாவை தனியாக ஒரு டம்ளர் ஊற வச்சிடணும். கம்பையும் தனியாக ஹோல் கம்பு இருந்தாலே ஓகே, அதையும் தனியாக ஒரு டம்ளர் ஊற வச்சிடணும். அது ஒரு நாள் முழுக்க ஊறட்டும். அன்றைக்கி நைட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த கம்பும் கேழ்வரகும் ஊறி நல்லா புளிச்சிருக்கும். அப்போ அந்த கேழ்வரகு மாவையும் நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். அந்த கம்பை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 2-3 தடவை சுற்றி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். அது ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சு இந்த கம்பு அரைச்சி வச்சுருக்க கம்பு அது கூட ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா ஆட் பண்ணி அதை கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதித்தாலே கம்பு வெந்துடும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கம்பு வெந்ததுக்கப்புறம் அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை அதில் ஆட் பண்ணிடுவோம். அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆட் பண்ணும்போது கிண்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது கட்டி ஆகிடும். கேழ்வரகு ஆட் பண்ண உடனேவே கட்டி ஆகிடும். இதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் கையில் பட்டுடும். அது அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கேழ்வரகு மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்படியே கலர் மாறுறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். நல்லா கலர் மாறிக்கிட்டு வரும். நான் எப்படி இது வெந்துருச்சுன்னு செக் பண்ணலான்னா அது நம்ம பார்த்தாலே கலர் மாறினது தெரியும். இல்லைன்னா தண்ணியில் நம்ம கையை வச்சுட்டு இந்த மாவு மேலே கையை வச்சு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும். அது ஒரு மெத்தடு. பட் அது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பார்த்தாலே கலர் மாறி இருக்கும். அப்போவே வெந்துருச்சுன்னு தெரியும். இதை அப்படியே நிறுத்திட்டு ஓவர் நைட்டு வச்சிடணும். மறுநாள் காலையில் பார்த்தா இது அப்படியே கெட்டியாக இந்த மாதிரி கேக் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது கூட தயிரும் உப்பும் ஆட் பண்ணி நம்ம கையாலே நல்லா கரைச்சி குடிக்க வேண்டியதுதான். இதுதான் மெத்தடு. இது ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஒரு 2 நாள் ப்ராசஸ் செஞ்சுட்டு நம்ம குடித்தோன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள்.